அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாஞானி. அனைத்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு நாடு இரு தேசம், ஐக்கிய ராஜ்யம், இப்படி இவ்வாறான விடயங்கள் அங்கே தமிழர் தாயகத்தில் இலங்கை தீவில் பேசப்பட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கோணத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு துறைசார் நிபுணர்கள் இல்லாததும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது என்று அப்பொழுது பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது புதிய ஒரு அரசியல் யாப்பு தயாரிப்பதாக செய்திகள் வருகின்றது. இந்த யாப்பு தயாரிப்பதும் கூட மிகவும் ரகசியமாக ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள் அதை வைத்திருப்பது போல் செய்திகள் கசிந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த புதிய யாப்பு தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? இது தொடர்பாக இலக்கு வார மின்னுதல் முதலில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது 2ஆம் தேதி நினைக்கிறேன். அதன் பிற்பாடு இலக்கு மின்னுதலில் அதில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் ஏதோ ஒரு வகையில் அதை ஆய்வு செய்து, அதாவது உள்ளுக்குள்ளால் அறிந்து என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக விதுரன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் கடந்த வார இலக்கு மின்னுதலில். அவர் ஒரு மூத்த ஊடகவியலாளர். அவரின் கருத்தின் அடிப்படையில் அரசியல் ஜாப்பு ஒன்று, அதுல ஒரு குழப்பம் இருக்கிறது. புதிய ஜாப்பை எழுத போகிறார்களா அல்லது ஜாப்பு சீர்திருத்தமா என்றதும் தெளிவில்லை. அது எழுதுவதை இப்போது பிரதமர் கருணி அமரசூரியா ஒப்புக்கொண்டிருக்கின்றார், தாங்கள் அது தொடர்பாக வேலை செய்வதாக. அதற்காக நீதி அமைச்சர் ஹர்சா நாணயக்காரா தான் அதற்கான பணிகளை மேற்கொள்கிறார். அதை தான் அந்த பணியை செய்வதாக கூறினாலும் அது எங்கு நடைபெறுகிறது என்பதை கூற மறுத்துவிட்டார். இதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் கூறியிருந்தன, இவ்வாறான ஜாப்பு எழுதப்படும் போது அது ஜாப்பு என்பது இலங்கையின் சட்டங்களுக்கு மேற்பட்டதாகத்தான் இருக்கும். அது எல்லா இன மக்களும் அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். எனவே பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி சொல்லி இருந்தாலும் அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது ஒரு வெளிப்படையாக செய்ய அவர்கள் விரும்பவில்லை. இது பல சந்தேகங்களை கிளப்பி இருக்கின்றது. அதாவது அனைத்து தரப்பினரும் பங்கு பெற்ற வேண்டும் என்பது, அதாவது முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்த போதும் அரசு அதை தடை செய்ய, அதற்கு சாதகமாக பதில் கூறவில்லை என்றால் அரசுக்கு தெரியும் தங்களிடம் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. அப்ப இந்த கட்சிகள் ஆதரவு இல்லாமல் அவர்கள் நிறைவேற்றி விடலாம் என்ற ஒரு திட்டம் அவர்களிடம் இருக்கலாம். அப்ப இப்ப என்னென்றால் இதில் இப்ப தென்னாப்பிரிக்காவில் கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பு மாற்றம் என்று சொன்னால், அப்போ அங்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி ஆராய்ந்தன. மக்களிடம் பகிரங்கமான விவாதங்களுக்கு விடப்பட்டிருந்தன. அனைத்து பொது அமைப்புகளும் அதில் இணைக்கப்பட்டிருந்தன. ஊடக விவாதத்துக்கு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் யாப்பு அங்கு வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதே போல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப கனடாவின் கியூபெக் மாநிலத்தில் இருக்கின்ற அங்கு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் மொழி அதிகாரம் இருக்கின்றது. மாநிலங்களுக்கு பரந்துபட்ட அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவ்வாறு எதுவும் இங்கு இல்லை. இப்ப தமிழ் மக்கள் சமஷ்டி தொடர்பாக கூறினாலும் அதனை இலங்கை அரசு புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப இதில் தமிழ் மக்களுக்கு எதிரானது என்னது கொண்டு வர போகிறார்கள் என்பது கூட தெரியும். சில சமயங்களில் தமிழர் தரப்பில் ஒரு சிலரை உள்வாங்கி அவர்களிடம் கருத்துக்களை கேட்கிறார்களோ என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அதே சமயம் இது தொடர்பாக இப்போது நாங்கள் யோசித்தது, இது இலங்கைக்குள் தான் இருக்கின்றது, இலங்கை தான் செய்கின்றது, அதையும் இலங்கை இரகசியமாக செய்கிறது என்றுதான் யோசித்தோம். ஆனால் பிறகுதான் தெரிகிறது இதில் வெளிநாடுகளிலும் இருந்து பலர் பணியாற்றுகிறார்கள் என்ற தகவல்களும் இப்போது மெல்ல மெல்ல கசிய ஆரம்பித்திருக்கு. இது நல்ல ஒரு விடயம் தான். அனுரகுமார் திசாநாயக்கான அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிறது. அந்த நாட்டில் அரசியல் தீர்வு தேவை என்பதை அடையாளம் கண்டிருக்கின்றது. அப்படி கண்டு அதற்கேற்றவாறு செயல்படுவது நல்ல ஒரு விடயம் தானே? நல்ல ஒரு விடயம். ஆனால் அதை வெளிப்படையாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா சமூகங்களும் பங்கெடுக்கப்பட வேண்டும், பொது விவாதத்துக்கு விடப்பட வேண்டும், மற்றது ஊடக விவாதங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
அதில் இருக்கின்ற சாதக பாதகங்கள் ஆராயப்பட வேண்டும். தமிழ், அதாவது இப்ப தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் நிச்சயமாக அவர்களுடைய கருத்துக்கள் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். இப்ப பிரான்ஸ்ல ஏன் அரசு தலைவர் அரசு தலைவர் அதிகாரத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால், எந்த ஒரு நாட்டில் நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை இனம் வந்து அல்லது சிறிய அளவில் இருக்கின்ற ஒரு இனம் அதிகாரத்தை செலுத்த முடியாதோ அவர்களின் அபிலாஷைகளை தீர்ப்பதற்காகத்தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் என்ற பதவி உருவாக்கப்பட்டிருந்தது பல நாடுகள். ஆனா இலங்கை அதை தவறாக பயன்படுத்துகின்றதே தவிர உண்மையில் அதன் நோக்கம் வேறு, அதை தவறாக பயன்படுத்துகிறது. இவ்வாறான அரசியல் ஜாப்புகளில் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை ஒரு தனிவு நிலைக்கு கொண்டு வரலாம். ஆனால் தமிழ் அமைப்புகள், தமிழ் கட்சிகள் இதில் இல்லை என்று நாங்கள் முதல் யோசித்திருந்தோம். ஆனால் இப்போதுதான் மெல்ல மெல்ல தகவல்கள் கசிகின்றது. பிரித்தானியாவிலிருந்து சில அமைப்புகள் இயங்குவதாகவும், பிரித்தானிய அரசுக்கு இதில் பங்கிருப்பதாகவும், பிரித்தானிய அரசு ஒரு என்வோய் என்று சொல்ல சிறப்பு தூதுவரை இரகசியமாக நியமித்திருப்பதாகவும், அதை பரகசியமாக்க போகிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்த ப்ராஜெக்டுக்கு பிரித்தானிய அரசு 1,00,000 பவுண்ட்ஸை முதல் ஒதுக்கியதாகவும் பின்னர் 2,00,000 பவுண்ட்ஸாக அந்த பட்ஜெட்டை அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பிரித்தானியாவில் 2 பிரதான கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அமைப்புகள் தான் இதன் பின்னணியில் இருப்பதாகவும், அவர்களுக்கு உதவியாக இலங்கையிலிருந்து அதாவது தமிழ் பிரதிநிதிகள், தமிழ் சட்டவாளர்கள் சிலரும், தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் இரகசியமாக தொடர்பு கொள்ளப்பட்டதாகவும் அவர்களுக்கும் இதில் பங்கிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இதை தெரிவித்தவர்களிடம் நான் கூறினேன், இது தொடர்பாக உறுதியான தகவல்கள் வேணும், இதை மேலும் ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்னால், இப்ப புலம்பெயர் தேசத்து மக்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த ஜாப்பு விவகாரத்தில் ஈடுபடுகிறார்கள் நல்ல விடயம். பிரித்தானியா ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமிக்கிறது என்றால் நல்ல விடயம், அதுக்கு நல்ல விடயம். ஆனால் அது வெளிப்படையாக செய்யப்பட வேண்டும். இப்ப பிரித்தானியா மட்டும் புலம்பெயர் தேசத்தை உள்ளடக்கியது இல்லை. கனடா அதை விட பெரிய டயஸ்போரா பிரித்தானியாவை விட. அன்று கடந்த வாரம் தான் நாங்கள் கதைச்சோம், பிரான்சுக்குள்ள 2,20,000 ஈழத்தமிழ் மக்கள் இருக்கிறார். ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள். அதாவது உடனடியாக எங்களுக்கு தமிழ் தரப்புகள் பிரிவு வரும் என்றால் என்னென்று இவர்கள் மட்டுமே முடிவெடுக்கலாம் முடியும் என்று கேள்வி கேட்பார்கள். இதுதான் நீங்கள் கூறுவது போல் கனடாவில் நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய அறிவாளிகள் இருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால் சில வழியில் இந்த கட்சிகளில் இருப்பவர்கள், தமிழ் உறுப்பினர்கள் காசை கொடுத்து விட்டால் அவர்கள் பங்கெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள் போட்டிருக்கின்றது. இங்கேதான் துறைசார் நிபுணர்கள் இதில் தலையிட வேண்டும் என்று நீங்கள் குறிக்கொண்டிருக்கும் பொழுது புரிகின்றது. அனைத்து தரப்பினரும் இதில் ஈடுபட்டால் தான் ஆரோக்கியமானவர். ஆனால் இவ்வாறு அமைதியாக ரகசியமாக செய்வது என்று சொன்னால் இதனுடைய பின்னணியில் ஏதோ இருப்பது போல் தெரிகின்றது. அவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். அப்ப இது தொடர்பாக நாங்கள் என்ன சொன்னால் இலங்கையிலும் இது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும், என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். புலம்பெயர் தேசத்திலும் என்ன நடைபெறுகிறது, இந்த அரசுகள் என்ன செய்கிறது என்பதை அறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. அப்ப அது தொடர்பாக அங்கு கர்ச நாணயக்காராவிடம் தொடர்பு கொண்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பு கொண்ட போது அவர் முதலில் டெலிபோனை எடுத்து விட்டு பிறகு ஊடகவியலாளர்களுடன் வைத்து விட்டார். என்றால் அவருக்கு 2 தடவைகளும் எடுத்து விட்டு வைத்து விட்டார். அவர் இதையும் சொல்ல விரும்பவில்லை. என்றால் ஊடகத்தினர் இதை எல்லாவற்றையும் வெளியில் கொண்டு வருவார்கள், தங்கள் இரகசிய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துகிறார்கள். இப்ப ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இது ஒரு முக்கியமான தருணம். ஒரு யாப்பை எழுதுகிறார்கள், நாங்கள் இதற்குள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய வேண்டும். இதை விட்டு இது ஒரு முக்கியமான தருணம். இதில் யார் இந்த ஜாப்பு எழுதுவது தொடர்பாக ஆய்வு செய்து அதற்குள் சென்று அதை தொடர்பாக மக்களுக்கு தெரிவித்து அதை எங்களுக்கு மாற்ற வேண்டியது யார்? அரசியல்வாதிகளும் இந்த அமைப்புகள். தமிழ்ல தாயகத்தில் அரசியல்வாதிகள் என்ன நடக்குது? கத்தால் வச்சுட்டு நல்ல கத்தாலா கெட்ட கத்தாலா ஆளு அடிபடுறதுல நிக்கிறாங்க. ஜாப்படுறத என்ன, நீங்கள் சம்பளம் வாங்குறது இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஒருவர் கட்டார் வைக்கிறார், மற்றவர் அவரோட சிநேகம், ஆனால் ஒளிச்சு நின்று அதை எதிர்க்கிறது. இதுதான் நடக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கனடாவில
ஒரு விழா நடக்கிறது உண்டு, அதை எதிர்க்கிறது உண்டு. தெருவிழாவை இதெல்லாம் நான் பார்க்கறதும் இல்லை. அது அடிபட்டு முடியட்டும். அது அப்படித்தான் அந்த இனமே அப்படி என்று சொன்னால் அது அப்படியே போகட்டும். இப்ப உங்களுக்கு யாப்பழுதுறதும் தெரியுது இல்ல, மனித உரிமைகள் ஆணைக்குழுல என்ன நடக்கிறதுன்னு தெரியுது இல்ல, செம்மணி புதகுழு தொடர்பாக அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றதும் தெரியுது இல்ல, ஐசிஜேயில எப்படி கொண்டு வந்து போடுறதுன்னு தெரியுது இல்ல. ஆக தெரிஞ்சதுண்டு மற்றவனை இழுத்து விழுத்துறது, அடிக்கிறது, சேறு பூசுறது, பிளவுகளை ஏற்படுத்துறது, மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கு. எவ்வாறு இது அழுத்தத்தை பிரிவைக்கலாம் என்றால், அரசியல் தீர்வு தேவை என்றதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்ற அந்த நிலைமையில் தான் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இதை சரியான பாதையில் கொண்டு போவதற்கு பலப்படுத்துவதற்கு என்ன வழிகள் இருக்கிறது? இதற்குள் அந்த யாப்புக்குள் இப்ப ஒரு அரசியல் சீர்திருத்தம் என்று சொன்னால், மாகாணங்கள் இப்ப அண்மை கூட மைத்ரிபால சிறிசேனா ஒன்றை கூறியிருந்தார். புனித ஞாயிறு தாக்குதலை யார் செய்தது என்று எனக்கு தெரியும், அவர்தான் அரசு தலைவர். அப்போது அந்த சூத்திரதாரியை எதிர்க்கிற அளவுக்கு இலங்கையிட்ட பலம் இல்லை என்றால் அவர் நேர சொல்றார் ஒரு நாடுதான் செய்தது. அடுத்ததாக சொல்லுகிறார், இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏஆரை மிரட்டி கொண்டு வந்து மாகாண சபையை ஏற்படுத்தியது. மாகாண சபையால் 2500 பேருக்கு வேலையை கொடுத்து மாகாண சபைகளில் அவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் சம்பளம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாகாண சபைகளை இயங்க வையுங்கள், காணி அதிகாரத்தை கொண்டு வாருங்கள், காவல்துறை அதிகாரத்தை கொண்டு வாருங்கள், ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கான ஒரு சிறிய அதிகாரத்தையாவது கொண்டு வருவதற்கான சரத்துக்களை இந்த ஜாப்புக்கள் பூத்துங்கள், ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். சம்பளத்தை வாங்கிவிட்டு இந்தியாவுக்கு வேலை செய்வதும் உங்களுக்குள் அடிபடுறதும் சொத்து பிரச்சனைக்கு அடிபடுறதுமா இருந்தால் நாடாளுமன்றத்துக்கு போறது அவன் சம்பளத்தை வாங்கி கொண்டு, அதுவும் தமிழ் மக்கள் கொடுக்கின்ற வரியில் வர்ற சம்பளத்தை வாங்கி கொண்டு ஒரு கொஞ்சமாவது நீங்கள் வேலை செய்யலாம் ஏதாவது ஒன்று. இப்ப நான் இதுக்கு முதல் கதைக்கும் போது கதைத்தேன், ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அல்லது ஜியோலஜிக்கல் இந்த வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டுகள் எல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்குதுன்ற அதிகாரம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த மைத்ரிபால சிறிசேனா மாதிரி 2500 பேர் மாகாண சபை என்று வந்து சும்மா இருந்து சம்பளம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதை இயங்க வைக்கிறதுக்காக இந்த ஜாப்புக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. நீங்கள் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறத விட இந்த வெளிநாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத விட உங்கூட சனத்துக்கு நீங்கள் பேர்ந்து போய் மாத்துங்க. தமிழகத்தில் ஆட்சியை மாத்த போறோம்னா அதை பேர்ந்து நீங்க செய்யுங்க. அமெரிக்காவாலேயே மாற்ற முடியாது, அமெரிக்காவை விட பல மாநாக்கள் நீங்க மாத்தலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இந்த சனத்துக்கு இப்படியான நிகழ்வு சந்தர்ப்பம் வர்றதுக்கு அதை தவற விடுறதான் மிகப்பெரிய தோல்வி. அப்ப இதைத்தான் நாங்கள் எங்களுக்கு என்ன ஏன் இவ்வளவு எங்கள் எனர்ஜியோ எங்கள் நேரத்தையோ செலவழித்து அவரை பிடித்து இவரை அங்க என்ன நடக்கிறது இங்க என்ன நடக்கிறது, ஹர்ஷா நாணயக்காராவுக்கே வேறு யாக்களை வைத்து 2 தரம் டெலிபோனை அடித்து என்ன நடக்கிறதுன்றதை பார்க்கறதுக்கு ஏன் செய்கிறோம்? ஏதாவது எங்களுக்கு பாதகமாக கொண்டு வந்து விடக்கூடாது. ஏன்னா அவனால் தீர்வு இலகுவாக நிறைவேற்ற முடியும். 3/2 அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது. தமிழ் மக்களிட ஆதரவோ முஸ்லிம் மக்களிட ஆதரவோ எதிர்கட்சியின் ஆதரவோ அவங்களுக்கு தேவையில்லை. அதான் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் என்னத்தை செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவது தமிழர்களுடைய பொறுப்பு. அரசியல் தீர்வு தேவை, அரசியல் யாப்பு தேவை என்று கூறும் பொழுது அங்கேயே அது சரியான ஒரு செய்தியை சொல்லுகிறது. அங்கே இனங்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்கிறது, அதற்கான ஒரு தீர்வை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இதை எவ்வாறு கையாளுவது என்பதுதான் பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இதில் தான் நான் கூறுவது, பிரித்தானி பிரிவினையை உருவாக்குகின்ற விதத்தில் பிரித்து வைத்து பிரித்தாளும் தந்திரத்தை பயன்படுத்துவார்களாக என்றால் இழுத்தடித்து இதுவும் சிதைந்து போய்விடுமோ என்றுதான் கேள்வியா இருக்கு. நீங்கள் அப்படி பார்க்கவில்லையா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப இந்த ஜாப்புக்களும் சுமந்திரனை இழுத்து விட்டால், இப்ப சுமந்திரன் அந்த அரசியல் ஜாப்பு எழுதுறதுக்கு வர்றது வந்தால், சுமந்திரன் வந்து எழுதி விட்டார் என்று கூவுறதுக்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். ஆனால் எந்த கேள்வி என்னன்னா, நீ என்ன செய்யற? அவர் வந்து அதுக்குள்ள எழுதும் வரையும் நீ படுத்து கிடந்த என்றால்
ஆறு குற்றவாளி, இதில் யார் குற்றவாளி என்றால் 2 பேர். அவர் இப்ப பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை, அதிகாரத்தோடு இருக்கிறது நீங்கள் செய்ய தவறியதை அல்லது செய்ய விரும்பாததை, நீங்கள் விரும்பவில்லை, நீங்கள் அதை அதாவது அதாவது நெக்லிஜன் என்று சொல்றது, அதாவது புறக்கணிப்பது மிகப்பெரிய குற்றம். நீங்கள் வாகனம் ஓட்டும் போது கூட யோசிக்கலாம், ஒவ்வொரு விதிகளையும் நீங்கள் புறக்கணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பொருட்படுத்தாமல் இருப்பது. பிறகு தேவை வரும் அப்பொழுதுதான் எல்லாம் காலம் கடந்த பின்புதான் குரலை ஏற்றி கொண்டிருப்பார்கள். இதுதான் இருக்கின்ற தமிழர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. நன்றி அரசர்களே. மேலதிக தகவல்கள் வரும் பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு இந்த விடயங்களை எடுத்துக் கூற வேண்டும். சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தும் பொழுது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். துறை சார் நிபுணர்கள் இங்கே உள்வாங்கப்பட வேண்டும். காசு இருப்பவர்கள், கட்சியில் இருப்பவர்கள் இதில் ஈடுபட்டார்கள் என்றால் இது நான் கூறுவது போல் எந்த ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் அப்படியே நீர்த்து போய்விடும். எனவே துறைசார் நிபுணர்கள் இங்கே சகல நாடுகளும் சகல தரப்புகளும் ஈடுபடுவார்களாக இருந்தால், பிரித்தானியா அதை எழுதுவதற்கும் அவர்களாக சரியாக கையாளுவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர்களிடம் இருக்கிற அந்த தந்திரம் உங்களுக்கு தெரியும் தானே. வாருங்கள், இந்த கண்காணிப்பதன் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது பட்டியலிட்டு கூறிய விடயங்கள் அவ்வளவு ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் இதுவரையில் அவர்கள் அதுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தயாரில்லை. இதுதான் இருக்கின்ற நிலைமை. அதற்கு முக்கிய காரணம் தமிழர் தரப்பு. ஏனென்றால் ஒற்றுமையின்மை, ஒவ்வொருவரும் நான் என்ற அந்த ஆணவம் சேர்ந்து செயல்படுவதற்கான எந்த ஒரு முயற்சி எடுப்பதும் இல்லாத ஒரு காரணம் தான் இந்த நிலை என்று கூறிக்கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோலை. நன்றி, வணக்கம்.